நான் ஆரம்பிக்கலாமா? வீடியோ ஆரம்பிச்சலாமா? ஆமாம், ஒரு நிமிஷம். என்னது இது புரியல எனக்கு. யோசிச்சுப்பார், புரியும். இந்த நாள் ஏபிடி வில்லியர்ஸ் ரிட்டையர் ஆன நாள், கொஞ்சம் வருத்தமான நாள். நீங்கள் பார்க்குற தென்னாவட்டாவுக்கு வந்திருக்கீங்க. அப்போ தென்னாவட்டா இருக்கும்போது இன்னும் யார் யோசிச்சு ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர். ஆஸ்திரேலியன் பிளேயர் வேணா கூல் ட்ரிங்க்ஸ் வச்சுக்கோ. அது கூல் ட்ரிங்க்ஸோ ஒன்று. சரி, என்ன நீங்களே சொல்லிடுங்க. போடா. 2023 இந்தியா வந்து உலகக்கோப்பை அடிக்கணும் ஆசையோட காத்துக்கிட்டு இருந்த நம்மளை கமெண்ட்ஸ் வந்து சைலண்ட் ஆக்கின நாள் இன்னைக்கு. ஓகே ஓகே. அப்போ வந்து மார்ச் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு வேர்ல்டு கப். ஓ, நீங்க மார்ச் ஃபேனா? உடனே ஆஸ்திரேலியா பக்கம் தட்டி விடுறாங்க. வருத்தமான நியூஸை கூட சந்தோஷமா தென்னாவட்டா காலை போட்டு சொல்றீங்க, அதனால கேட்டேன், அவ்வளவுதான். ஏபிடி வில்லியர்ஸ் ரிட்டையர் ஆயிட்டாரு, இந்தியா வேர்ல்டு கப்பை இழந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். எஸ், அதாவது வந்து உலகமே வந்து இது இந்தியாவில் நடக்க போகிற டோர்னமெண்ட்டு. ஸோ எஸ், அகமதாபாத்தில் நடந்துச்சு அந்த மேட்ச்சு. டெஃபினட்டாக வந்து இந்தியா தான் ஜெயிக்க போகுது. ஏன்னா ஒரு மேட்ச் கூட தோக்கவே இல்லை, அடித்து நொறுக்குனாங்க. ஆனால் ஒட்டுமொத்த க்ரௌடையும் சைலண்ட் ஆக்குறேன்னு சொன்ன கமெண்ட் சைலண்ட் ஆக்குனாரு. அன்னைக்கு சைலண்ட் ஆக்குனார், எல்லாருமே சைலண்ட் ஆக்குனார். போங்கடா. அன்றைக்கி தான் பல இந்தியன்ஸோட ஏட்டை சம்பாதிச்சார் பேட் கமின்ஸ். ஆனால் பல பேருக்கு அவர் வந்து மிகப்பெரிய ஃபேன் ஆகிறதுக்கான முக்கியமான ரீசனுமே அந்த பேட் கமின்ஸ் சொல்லி அடித்தது தான். அன்றைக்குமே அது பெரிய ஒரு சான்றாக தான் அமைஞ்சுது. அதாவது ஃபைனலில் தோக்கிறதுக்கு இவர் காரணம் அவர் காரணம் நிறைய காரணங்கள் சொன்னாலும் அந்த பக்கம் ஆஸ்திரேலியா டீம் நல்லா ஆனதால் ஜெயிச்சிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ ஆஸ்திரேலியா இது அவங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. அவங்க டிராஃபிக் மேலே 5வது கப்பு, இது அவ்வளோ ஈஸியும் கிடையாது. பட் ஆனால் அது ஓகே, ஆஸ்திரேலியா தானே அப்படின்னு நினச்சிட்டு போய் நடக்கக்கூடிய நிகழ்வு தானே அப்படின்ற மாதிரி. அதே ஆஸ்திரேலியா இப்போ கரண்ட்டில் பண்ணிட்டு இருந்த ஒரு சம்பவம், அதையும் சேர்த்து நான் அப்படியே சொல்லிட்டு போயிடுறேன். கரண்ட்ல என்ன பண்ணாங்கன்னா பாகிஸ்தானை போட்டு பொழந்துட்டு 3-0 அடிச்சு. அதாவது ஓடிஐல வந்து பாகிஸ்தான் அடிச்சு நொறுக்குனாங்க, T20ல இப்போ ஆஸ்திரேலியா அடிச்சு நொறுக்கிருக்காங்க. ஒயிட் வாஷே பண்ணிட்டாங்க பாகிஸ்தானுக்கு எதிராக. கொடுக்கு நேரமாமே அப்படின்னுவாங்கல்ல, அது இதுதான் நினைக்கிறேன். நீ கூட சொல்லிட்டு இருந்தேன்னா பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா அடிக்கிறாங்க. பாகிஸ்தான்லாம் T20 ஆடுறதுக்கு தகுதியே இல்லைங்கிற மாதிரி ஆடினாங்க. எப்படி சொல்லிட்டேன்? நிஜமாவே தான். அதுவும் பாபர் அசாம் ரிஸ்வான்லாம் ஓப்பனிங் இறங்கும் போதெல்லாம் எனக்கு பாபர் அசாம் ரிஸ்வானுமா ஓப்பனிங் இறங்கி நல்லா T20 பிளேயர் தானடா. ஆமாம், ஆடினாங்க, தெரியும். டெஸ்ட் மேட்ச் போய் அந்த மேட்சோட ஹைலைட்ஸ்லாம் எடுத்து பாருங்க, முடிஞ்ச ஸ்கோர் கார்டெலாம் பாருங்க. எப்படி அடிக்கிறாங்க. சேராத இவங்க கூட சேர்ந்தா இப்படி தான் ஆயிடுது. பாபர் அசாம் கூட சேர்ந்தா ஓடிஐ மட்டும் ஆட சொல்லிட்டு இருங்க, முடிஞ்ச டெஸ்ட் அப்பப்போ ஹோம்ல மட்டும் ஆடிக்க சொல்லுங்க. அப்படி அவ்வளோதான். T20லாம் ஆனா ரிஸ்வான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர். ரிஸ்வான் கூட பிரச்சனை விட்டுருங்க. பாபர் அசாம்லாம் நான் T20ல எடுத்துக்கவே மாட்டேன். நிறைய பிளேயர்ஸோட கெரியரை வேஸ்ட் பண்றாரு அவர் இடத்த பிடிச்சி வச்சுக்கிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் பாபர் அசாம் பெரிய பிரச்சனையா இருக்காரு. அதனால வந்து T20ல நீங்க விலகிடுங்க. விராட் கோலி, ரோஹித் சர்மா மாதிரி நீங்களும் கம்முன்னு விலகிட்டீங்கன்னா, பட் சின்ன பையன் அதனால அடிக்கிற அவங்களே விலகிட்டாங்கன்னா யோசிச்சுக்கோங்க. அவ்வளோதான் செய்யறான். பாகிஸ்தான் மட்டும் செய்யல, பாகிஸ்தான் எனக்கு பிடிக்கும். அவங்களோட பவுலர்ஸ்லாம் வேற லெவல். ஸோ அவங்க எவ்வளோ உயிரை கொடுத்து பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க ஒரு பக்கம். ஆனால் அதை கூட இவங்களால சேஸ் பண்ண முடியாது பாகிஸ்தானால. பிரச்சனையே அதுதான். ஓகே 140 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க, 120 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. பாகிஸ்தான் பவுலர்ஸ் செம்மையா போடுவாங்க T20ல. மழையால 7 ஓவர் மேட்ச் இவங்களால சேஸ் பண்ண முடியாது. அவ்வளவுதான், இவங்களால சேஸ் பண்ணவே முடியாது. அப்படிதான் அந்த டீம். ரைட்டோட அவ்வளவுதான். ஆஸ்திரேலியா வந்து சூப்பரா வந்து T20 பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் அடிச்சு ஒட்டச்சு நொறுக்கி தள்ளிட்டாங்க போ அப்படின்னு சொல்லி தட்டி விட்டாங்க. அண்ட் இது ஒரு பக்கம் இருக்கையில் இன்னொரு பக்கம் என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சையத் முஸ்தாக் அலி டிராஃபி 2024 நடக்க போகுது. எஸ், அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 23 ஸ்டார்ட் ஆகி டிசம்பர் 15 வரைக்கும் நடக்க போகுது. ஒரு சூப்பரான ஒரு மேட்சாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட 38 டீம் விளையாட போகிறாங்க 5 குரூப்பில். ஸோ பயங்கரமாக இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் 3 குரூப், அதாவது குரூப் A-B-Cல 8 டீம்ஸும் D-Eல வந்து தலா 7 டீம்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. இதில் நிறைய IPL ஸ்டார்ஸ், நிறைய இந்தியன் கிரிக்கெட் ஸ்டார்ஸ்லாம் உள்ள இருக்காங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா பெங்கால் டீமில் முகமது சமியோட நேம் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. ஸோ அது வந்து பார்க்க நல்லா இருக்கு. அண்ட் நம்ம ஸ்மார்ட் 2 மேட்ச் ஆடணுமே சொல்லியிருக்காங்க BCCI. அப்போதான் உங்களை வந்து உள்ள எடுத்துப்போம் BGTக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால அவர் ஸ்மார்ட் ஆட போறாரு. அண்ட் இது இல்லாமல் தமிழ்நாடு ஸ்குவாட் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஷாருக் கான் தலைமையில், நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மும்பை டீம் அண்ட் உத்தரப்பிரதேஷ் டீமுக்கான ஸ்குவாடும் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. உத்தரப்பிரதேஷ் டீமை பொறுத்தவரைக்கும் உக்கிரமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி மும்பை டீமை பற்றி சொல்லிடுறேன். ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சியில் வருது. பிருத்வி ஷா உள்ள இருக்காரு, சித்தேஷ் லாட் இருக்காரு, ரகுவன்சி உள்ள இருக்காரு, ரஹானே உள்ள இருக்காரு, ஷர்துல் தாக்கூர் இருக்காரு. இந்த மாதிரி ரொம்ப ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாம் கொண்டு மும்பை டீம் உள்ள வராங்க. பட் இதெல்லாம் விட உத்தரப்பிரதேஷ் டீம் வந்து பெரிய கேப்டனே சூப்பரா இருக்காரு. பெரிய சர்ப்ரைஸ். புவனேஷ்குமாரை கேப்டனா அப்பாயின்ட் பண்ணி டீம் உள்ள வருது. ரிங்கு சிங் இருக்காரு உள்ள, ரிங்கு சிங், சமீர் ரிஸ்வி இருக்காரு. அது இல்லாம சிவா மாவி உள்ள இருக்காரு. அது மட்டும் கிடையாது, நிதிஷ் ராணா உள்ள இருக்காரு, ஃபியூஸ் சாவ்லா இருக்காரு, எஸ் தயால் இருக்காரு, ஆக்யூப் கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்தியா ஏக்கு செலக்ட் ஆன பிளேயர் அவர் இருக்காரு. ஸோ எக்கச்சக்கமான பிளேயர் உத்தரப்பிரதேஷ் ஸ்குவாட்லயுமே இருக்காங்க.
இருக்காங்க. 5 டீம் தான் இப்போதைக்கு ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ இதுக்கப்புறமா எல்லா டீம்ஸும் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. பார்ப்போம் யார் ஃபேவரட்ஸ், யார் சையத் முஸ்டாக் அலி டிராஃபியை தூக்குறாங்க இந்த வருஷம் அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி. சூப்பராக ஒரு விஷயம் சொல்லிட்டு பெங்கால் டீமில் வந்து ஷமி ஆட போகிறாருன்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தல. உடனே ஒரு டீம் வந்து அதாவது ஒரு குரூப் வந்து டப்புனு ஆஹா பெங்கால்லாம் கண்டிப்பாக கொல்கட்டா வந்து அவர் ஆக்ஷன் எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி முன்னாடி இருந்தே பேசிட்டு இருக்க விஷயம் தானே. கேகேஆர் நிறைய டைம் வந்து ஷமிக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, கிடைச்சது கிடையாது. ஒரு சொந்த மண்ணில் ஆடுறதுக்கு யார் தான் வேணான்னு சொல்லுவாங்க. டெல்லியில் ஆட மாட்டாங்க. அவர் ஆர்சிபி மேல இருக்கிற பாசத்தினால சொல்லுவார், வேற எதுவும் கிடையாது. போர்ட்ரேட் பண்ணாதீங்கன்னு. சொந்த மண் அங்கே தானே இருக்கு, என்ன அங்கேயும் கப்பு இல்லை எங்கேயும் கப்பு இல்லை அப்படின்ற மாதிரி கான்ல இருக்கிறாரு அவரு. எதுக்காக ஆர்சிபி பத்தி பேசுறோம்னா, ஆர்சிபிக்கு வந்து இப்போ பவுலிங் கோச் ஒருத்தர் புதுசாக உள்ள வந்திருக்காரு, உனக்கு தெரியும், ஓம்கார் சல்வி. எஸ், என்னதான் பவுலிங் கோச் வந்தாலும் அவங்க வென்யூ மட்டும் தான் தப்பிக்க முடியும். டொமஸ்டிக் லெவலில் ரொம்ப சூப்பரான கோச். இப்போ மும்பை டீமோட ஹெட் கோச் அவர் தான். இப்போ அவர் தூக்கி ஓம்கார் சல்வி இங்கே போட்டிருக்காங்க. ஆனால் அண்ட் இப்போ ஆர்சிபி ட்ரையல்ஸுமே ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த போட்டோஸ்லாம் வந்து வெளியாக இருந்துச்சு. நிறைய பிளேயர்ஸை கூப்பிட்டு ஆக்ஷனுக்கு முன்னாடி ட்ரையல்ஸ் வச்சிருக்காங்க. தினேஷ் கார்த்திக் கூட இருக்காரு பேட்டிங் கோச். இப்போ புதுசாக சைன் பண்ணி எடுக்கப்பட்டிருக்க ஓம்கர் அவர் இருக்காரு பவுலிங் கோச். அண்ட் மோ போபட் அவருமே இருக்காரு, ஆர்சிபியோட மென்டார், எல்லாமே அவர் தான். ஸோ எல்லாருமே இப்போதைக்கு ஸ்கவுட் பண்ணிட்டு இருக்காங்க ஆர்சிபி பிளேயர்ஸ் யாரை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷனில். அண்ட் அதே மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா அவங்களும் ஒரு பிளேயரை ஸ்கவுட் பண்ணதா, ஐ மீன் ட்ரையல்ஸுக்கு கூப்பிட்டதா வந்து ஒரு நியூஸ் இருக்கு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜிடேஷ் ஜி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிஎன்பிஎல்ல கலக்கிட்டு இருக்கு. என்னோட ஃபேவரட்டு, அடிச்சாலே 6 தான், வந்தாலே 6 தான் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பிளேயரு. ஸோ அதனால அவரை வந்து ட்ரை பண்ண போறாங்க, சிஎஸ்கே எடுக்க போறாங்க அப்படின்னு. ஓகே ஓகே. அண்ட் அஜிடேஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆக்ஷனில் ஷார்ட் லிஸ்ட்டுமே ஆயிருக்காரு. ஸோ கூடுதலான விஷயம். ஸோ கண்டிப்பாக அஜிடேஸ் சிஎஸ்கே வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த நியூஸில் நிறைய பார்த்துட்டு வரானா, கூடுதலான செய்தி இப்போ கிடைச்சிருக்கு, நம்ம பார்க்கலாம் அப்படின்றது போய்கிட்டே இருக்கான். சரி ஓகே, சூப்பர் அப்டேட்லாம் அள்ளி கொடுத்துட்டு இருக்கான். இது இல்லாமல் ஃபுட்பால் நியூஸ் இருக்குல்ல, அது சோகமான நியூஸ் கடைசியில் பண்ணலான்னு வச்சிருந்தேன். சரி ஓகே. 2024 தங்களோட கடைசி ஃப்ரெண்ட்லி மேட்ச் அகைன்ஸ்ட் மலேசியா வந்து இந்தியா ஆடி இருந்தாங்க. அந்த போட்டியே 1-1 சொல்லிட்டு ட்ரா பண்ணிட்டாங்க இந்தியன் டீம். ஓகே தான், ட்ரா ஆயிடுச்சுன்னு சந்தோஷப்பட்டீங்கன்னா கிடையாது. இந்த 2024 இந்திய மென்ஸ் ஃபுட்பால் டீம் ஒரு வின் கூட பண்ணது கிடையாது. ஆனால் எல்லா போட்டியும் 1 லாஸ் இல்லை டை அப்படி மட்டும்தான் பண்ணியிருக்காங்க ரிசல்ட். இல்லை நிஜமாவே அப்படி தான் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இன்னும் டெவலப் பண்ண வேண்டியது எக்கச்சக்கமாக இருக்குது. இன்னும் 20 வருஷம் ஆனால் கூட எனக்கு தெரிஞ்சு இவங்க வேர்ல்டு கப் ஆட போகிறது கிடையாது. அவ்வளோ பாலிடிக்ஸ் இருக்குது ஃபுட்பால் டீமில். பர்ஃபார்மன்ஸ் சுத்தமாக வர மாட்டேங்குது. மலேசியாவை கூட ஜெயிக்க முடியல. அவங்க கூட பெட்டர் ஃபுட்பால் வச்சுருக்காங்க. தெரில இது எங்கே போய் முடிய போகுதுன்னு. ஓகே, பெர்த் மைதானம் அங்கே எப்படி ரெடி ஆகிட்டு இருக்கு? அது சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. பார்த்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா வேறு லெவலில் போட்டுட்டு இருக்காங்க. பெர்த் மைதானம் முதல் மேட்சுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கு. சரி, என்ன வேணால் போடுங்க, இது ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் வந்து ஆஸ்திரேலியன் டீம் பிளேயர்ஸ்லாம் வந்து இப்பயே இந்தியன் டீம் பிளேயர் பக்கம் வராங்களான்ற மாதிரி கேள்வி. ஒரு பக்கம் டிராவிஸ் எடுத்து விராட் கோலி புகழ்ந்து தள்ளியிருந்தாரு. ஆக்சுவலி இது வந்து ரீசெண்டாக நிறைய இன்டர்வியூஸும் நிறைய அவங்க பேசின கிளிப்ஸ்லாம் ரிலீஸ் ஆயிருக்கும். இது எல்லாமே பிஜிடிக்கான ப்ரொமோஷன் மட்டுமே தான். இப்போ நேதர்லாந்து கூட அஸ்வினை பற்றி பேசியிருக்காரு. இங்கே இந்தியன் பிளேயர்ஸ் பேசுறது வந்து ஆஸ்திரேலியன் மீடியாஸில் வந்து போடப்படுது. ஸோ இது வந்து பிஜிடிக்கான ஒரு ப்ரொமோஷன் தான். அவ்வளோ அதை வந்து பேசிக்காக புரிஞ்சுக்கிட்டா போதும். யாரையும் பாராட்டுவாங்க, அது இல்லைன்னு சொல்லலை. ஓப்பனாக போயிட்டு தான் பாராட்ட மாட்டாங்க. ரெடி ஆகிக்கிறாங்களா அப்படின்ற அது எல்லாமே ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் தான். ஸ்பின்னரை பத்தி பாராட்டுறாரு, இந்த பேட்டரை பத்தி பாராட்டுறாரு. வேர்ல்டு கப் அளவுக்கு வியூவர்ஷிப் எடுத்து கொடுக்கும் பிஜிடி. ஆமா, ஸோ அதனால இது அந்த அளவுக்கான ப்ரொமோஷன். பட்லாம் முக்கியமான மேட்சிங் கூட இல்லை. இது நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா ஆகணும். எல்லா நியூஸும் முடிஞ்சா இந்த கபாஸ் இருக்கா ப்ரோ கபடி. ஆமாம் இந்த நேற்று நைட் நடந்த 2 மேட்ச் இருக்குது. நம்ம சதர்ன் டீம்ஸ் வந்து சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. தமிழ் தலைவாஸ் தான் தோத்துட்டாங்க. பட் இருந்தாலும் தெலுங்கு டைட்டன்ஸ் பவன் ஷராவத் இல்லாமலேயே ஜெயிச்சிருந்தாங்க. அதாவது தமிழ் தலைவாசை தோற்கடிச்சு டேபிள் டாப்பர்ஸான ஹரியானா ஸ்டீலர்ஸை இங்கெல்லாம் டீமேல போங்கடாங்கிற மாதிரி தெலுங்கு டைட்டன்ஸ் அடிச்சு துரத்தி விட்டாங்க. ஹரியானா ஸ்டீலர்ஸ் ஒரு கூட்டம் கத்திக்கிட்டு அந்த கூட்டத்தில் முதல்ல நின்னவன் நீ தானடா? நான் தான் இருந்தேன். ஆனால் தெலுங்கு டைட்டன்ஸ் அடிச்சதே பெரிய சர்ப்ரைஸ் தான். அதுவும் டாமினன்ஸாக அடிச்சது மிகப்பெரிய சர்ப்ரைஸ். அதுவும் பவன் ஷராவத் இல்லாமல் அடிச்சதுல எனக்கு நான்லாம் எங்கடா இருந்தீங்க இத்தனை நாள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. செம பர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி பர்தீப் நர்வால் வந்து திரும்பவும் ஃபார்முக்குள்ள வந்துட்டாரு. ஸோ பெங்களூர் புல்ஸுமே பெருசாக போராடி இருந்தாங்க. பட் அங்கே பெங்களூர் புல்ஸை மும்பை 1 பாயிண்ட் டிஃபரன்ஸில் ஜெயிச்சிருப்பாங்க. அங்கே வின்னுக்கு முக்கியமான டிஃபரன்ஸ் என்னன்னா சுனில்குமாரோட கேப்டன்சி. ஸோ அவர் பண்ண அந்த கேப்டன்சி மூவ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. பர்தீப் நர்வால் அதை வந்து கொஞ்சம் மிஸ்கால்குலேட் பண்ணிட்டாரு, அவ்வளோதான். ஸோ அந்த போட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் கேமாக போய் மும்பை பக்கம் போயிருந்துச்சு. ஸோ பிகேஎல் வர இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டே இருக்கு. பார்ப்போம், இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்க காத்துட்டு இருக்கு. எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கிறதுலாம் இல்லை. எனக்கு அந்த மனநிலை சரியில்லை. இன்னிய நாள் வந்து நான் டிக்கெட் எடுத்துட்டு போய் அகமதாபாத்தில் மேட்ச் பார்த்த நாள் இது. ஸோ திரும்ப எடுத்து கிளம்புங்க.